ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திருவாதிரை நோன்புக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களியும் ஏலக்காய் போட்ட கூட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். சூடாக இருக்கும்போது அல்வா மாதிரி இருக்கக்கூடிய களி ஆறினத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற 2 வேரியேஷனுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம திருவாதிரை களியும் ஏலக்காய் போட்ட கூட்டும் எப்படி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். நம்ம இப்போ களி செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இது 250 கிராம் டம்ளருங்க. இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது 60 கிராம் அளவுக்கு வரும். ஒரு பேன் எடுத்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நமக்கு நல்ல செவக்க வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. அப்போ தான் களி நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே எடுத்துகிட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது 1/4 கிலோ டம்ளர். அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி, நம்ம பொங்கல் செய்வோம்ல அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நம்ம வறுத்துக்கலாம். நமக்கு நல்லா அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நான் இரும்பு பானை இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. நமக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா சிவக்க வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு களி நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார், தண்ணி இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. முதல்ல அடியில் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். மேலே அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு நமக்கு விப்பர் மோடில் அரைச்சிக்கோங்க. விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் அரைச்சோன்னா மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் வெல்லம் அளந்துக்கிறேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துட்டேன். இது 400 கிராம் அளவுக்கு வரும். 250 கிராம் அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ பாகு வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா ஓரளவு திக்கான பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு திக்கான பதம் இருந்தால் தான் நம்ம களியில் வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்தளவு திக்கான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறேங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம களி செய்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளர் அரிசி இழந்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர், அடுத்து 2வது டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அடுத்து 3வது டம்ளர், அடுத்து 4வது டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். களி ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச ரவை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கட்டிகள் பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. நல்ல இப்போவே வாசனையாக இருக்குங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுத்ததுனால நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்படி நம்ம எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறேன். நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பி வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் வராது. இருந்தாலும் நல்லா கைவிடாமல் அழுத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் களி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்தும் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய களி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற வெள்ளைப்பாகும் சேர்த்துடுறேன்.
சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஊற்றி இருக்கக்கூடிய தண்ணியோட அளவுக்கும் வெள்ளைப்பாகுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். அப்படியே ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நமக்கு இது சூடாக இருக்கும்போது நமக்கு அல்வா மாதிரி இருக்குங்க, நல்ல ஒரு அல்வா பதத்தில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி களி செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 3லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க, இது நம்மளுடைய விருப்பம்தான். முந்திரி பருப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முந்திரி வறுத்துக்கலாம், அப்போ தான் நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும். அவ்வளோதான், முந்திரி பருப்பு ரெடி வறுத்தாச்சு. அப்படியே நம்ம களியில் போட்டுடலாம். நெய்யும் முந்திரி பருப்பும் களியில் சேர்த்துக்கலாம். களியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இந்த களி பார்த்திங்கன்னா நமக்கு சூடாக இருக்கும்போது அப்படியே அல்வா பதத்தில் இருக்கும். ஆறுனத்துக்கு அப்புறம் நமக்கு உதிரியாக வரும். அந்த மாதிரி இன்றைக்கி களி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம முந்திரி பருப்புக்கு பதில் கூட நம்ம வேர்க்கடலை நல்லா தோலை நீக்கிட்டு நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். அதுவும் களியோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்ல ஒரு அல்வா மாதிரியான திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு அல்வா மாதிரி அழகாக வெந்து விழுகும். இது நமக்கு சூடாக இருக்கும்போது இந்த பக்குவத்தில் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டேங்க. மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு வரும். 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்ததுனால அதே 3/4 கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவு துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு சின்ன பர்னரில் வச்சு ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம காய் வேக வச்சிடலாம். மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு ஒரு பேனில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா சூடு வரட்டுங்க. தண்ணி பாதி அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இது 1/4 கிலோ அளவுக்கு மொச்சக்காய். தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காய் வந்து மரத்து போகாமல் இருக்கும், காய் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அடுத்து மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு பரங்கிக்காய், ஒரு துண்டு பரங்கிக்காய் தோலோட தாங்க சேர்த்துக்கிறேன். தோலோட சாப்பிடும்போது நமக்கு வாய்வு பிடிக்காது, அதனால் தோலோடு சேர்த்துக்கிறேன். அதிலே 2 கப் அளவுக்கு அவரைக்காய், இது 150 கிராம் அளவுக்கு வரும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு காய் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம சூடு பண்ணால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், காய் கரைஞ்சி போகாமலும் இருக்கும். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, எல்லாமே நாட்டுக்காய் போட்டு தான் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். அதனால் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாகவே தோல் சீவிட்டு அலம்பிட்டு 2 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். அதே மாதிரி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து மீடியம் சைஸ் வாழைக்காய் 2, மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு வாழைக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிட கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடியில் மொச்சக்காய் போடுறதுக்காக மொச்சக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம போட்டிருக்கக்கூடிய தண்ணிக்கும் காய்க்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நல்லா வேகட்டுங்க, காய் நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ஒரு 30-40% நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30% காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தூளெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்து சின்னதாக லைட்டாக காரமாக தாங்க இருக்கும். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே காயில் சேரட்டும்.
காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பரங்கிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு கூட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட்டில் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் கூட போட்டு கூட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு கூட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். திருவாதிரை களி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. திரும்ப நைட் ஆனோன்னா நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த நாள் கூட நம்ம தோசை கூட தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடலாம். சூடான சாதத்து கூடயும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க இப்போ நம்ம களியும் கூட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது களி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது நல்லா அல்வா மாதிரி பக்குவத்தில் இருக்கும். ஆறினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக தாங்க இருக்கும். களி மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துட்டேன். இன்னும் இது மேலே கூட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கணுன்னா கூட நெய் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஏலக்காய் போட்ட கூட்டும் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கூட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம களியை சேர்த்து சாப்பிடும்போது சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சேர்ந்து வரும். இப்படி உதுக்கும் போது இந்த மாதிரி உதிர்ந்து வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தாங்க களி இருக்கும். நம்ம களியோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சின்ன ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு சின்னதாக ஒரு காரம் சேர்த்த கூட்டு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.